வணக்கம். லைஃப்பில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஆம், நிறைய விதத்தில் கம்யூனிகேஷன் இருக்கு. கண்ணால் ஜாடை பேசுவது கம்யூனிகேஷனில் முக்கியமானது. கண்ணு சிரிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாலேயே பாவனை பண்ணுவாங்க. நான் சாப்பிட்றியப்பா, அம்மா கேப்பா, முடிஞ்சு போச்சு. இன்டர்வியூ முதற்கொண்டு இன்டர்வியூ போகிற இடத்துல கண்ணாலேயே பேசிய இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டு ஓடியாந்துருவாங்க சில பேர். அதே போல் அம்மா சமையல் இருக்குது பாருங்க, மூக்காலேயே உப்பு ஒரு கல் போயிடுச்சு, ஜீனி கொஞ்சோண்டு கூட போயிடுச்சு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. கம்யூனிகேஷன் அவங்க வைக்கிற குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மூக்காலேயே கம்யூனிகேஷன். அப்புறம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருவாங்க சில பேரை, பேசியே காரியத்தை கட்டிடுவாங்க. அடுத்தது ஏங்க பார்க்குறீங்க, பேச்சு மட்டும் இல்லைங்க, செயல்லையும் கம்யூனிகேஷன். அப்புறம் காதாலங்க கம்யூனிகேஷன் நிறைக்குடம் தழும்பான்னு சொல்லுவாங்கள்ல. யார் எது பேசுனாலும் ரொம்ப பேசாமல் சைலண்ட்டாக அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கண்ணே. காதால் கேட்குறீங்க பாருங்கள். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வங்களுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். காதால் வாங்குகிற விஷயங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த சில பேரை பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மெய், அதாவது கண், காது, மூக்கு, வாய், மெய்யும்பாங்க, ஐம்புலன்கள். அதே மாதிரி அந்த மெய்ங்கிற அந்த உணர்வு உடம்பு கம்யூனிகேஷன் பண்ணும். ஃபீலிங்காக இருக்கப்ப அப்படியே நடுக்க முடியாது. கண்ணு துடிக்கும், உடம்பு துடிக்கும், ஹார்ட்டு பீட் ஆகும், எல்லாமே அந்த உடம்பே கம்யூனிகேஷன் பண்ணிடும். அந்த மாதிரிலாம் அது ஒரு கம்யூனிகேஷன். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது இல்லாததுனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தோல்வியில் சந்திக்கிறது கம்யூனிகேஷன் பண்ணாததுனால தான். இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் கம்யூனிகேஷன் முக்கியம். படிக்கிறப்ப நல்லா படிக்கணும்னா கம்யூனிகேஷன் முக்கியம். எல்லாமே நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேரை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பான், குடும்பத்தையே பார்க்க முடியும். என்னைக்காவது பேசுவார். பிஸ்னஸ்லேயே தான் லேப்டாப் வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பார், ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு 2 பாப்பாவும் காலேஜ் போயிட்டா அப்படின்பார். அவர் வைப்பு சொல்லுவாங்க, ஏன்னா 2 பாப்பாவா, நம்மளுக்கு இருக்க 2 பையன்ல. ஓ அப்படியா, பையனா பொண்ணானே தெரியாமலாம் சில பேர் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். அது என்ன லைஃபே ஃபெயிலியர் ஆகிரும். அது பரவாயில்ல. இன்னும் சில பேர் அந்த பொண்ணு நல்லா படிக்குதும்மா, அவனும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பிஸ்னஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா சொல்லும், அது இந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு பக்கத்தோட பொண்ணு இல்லைங்க, அதுதான் நம்ம பொண்ணுமா, நம்ம பொண்ணு அது அப்படிமா. கம்யூனிகேஷனுங்கிறது நம்ம உணர்வுகள், அதுதான் கம்யூனிகேஷன். இன்னத்தையும் சொல்ல வர கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். கம்யூனிகேஷன் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுலையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். வணக்கம், நன்றி.